அன்பான உறவுகளே, சுசின் தமிழ் விலாக்ஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் பைனாப்பிள் புளிசேரி. பைனாப்பிள் இது பைனாப்பிள் மோர் குழம்பும் கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பைனாப்பிள் எடுத்து கொஞ்சமாக போதும், இவ்வளோ பெருசு தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்து தோல்லாம் சீவிட்டு நல்லா புடிசாக, எவ்வளோ புடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ புடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை ஒரு கை அளவுக்கு, அந்த நறுக்கின பாதியில் ஒரு கை அளவுக்கு மிக்சி சாரில் கொஞ்சமாக எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அந்த பைனாப்பிள் போட்டு தண்ணி, தேவையான அளவு தண்ணி, 2 பச்சை மிளகாவை 4 கீரி போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அது கூட கொஞ்சமாக மிளகாப்பொடி, ஒரு துள்ளு மிளகாப்பொடி, அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அது கூட கருவேப்பிலை போட்டு அடித்து வேக வைங்க. வேக வச்சுட்டு நம்ம மிக்சியில் எடுத்து வச்சோம்ல பைனாப்பிள், அதை என்ன செய்யணும்னா மிக்சி ஜாரில் எடுத்து வச்சோம்ல பைனாப்பிள், அதை என்ன செய்யணும்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கொதிக்கும் போது இதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சீனி இருந்தால் சீனி போடுங்க, இல்லைன்னா வெல்லம் போடுங்க. போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டோம். இதுக்கு போய் ஒரு அரைப்பு எடுத்துகிட்டு வருவோம். தேங்காய், ஒரு கை தேங்காய், கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கொதிக்குதுல நல்லா வெந்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி அடைச்சி பச்சை வாசனை போத்தட்டிக்கு நல்லா வேகட்டும். வெந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிரை திரளாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த வெந்து நல்லா வந்துருச்சு பாருங்க கட்டியாக. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றணும். உடனே என்ன செய்யணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த டயத்தில் என்ன செய்யணும்னா, உப்புலாம் கரெக்டாக உப்பு இருக்கா, இனிப்பு இல்லைன்னா பைனாப்பிள் இனிப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பூனில் சீனி போட்டுக்கோங்க. எல்லாம் உப்பு இருக்கா என்னென்னு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு அது கூட 2 பட்டை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரா மிளகாப்பொடி போட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே கிண்டி தூக்கி இறக்குனீங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் புளிசேரி. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் கிடைக்கும் போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் கீழே சொல்லுங்கள். பைனாப்பிள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, டாட்டா.